Hi, good morning. எப்படி இருக்கீங்க? Welcome to Sita's Breeze. இன்னைக்கு ஒரு மட்டன்ல ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் ஒன்று பண்ண போறேங்க. இட்ஸ் அ நார்த் இந்தியன் டிஷ். பூனா கோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரலி ரெஸ்டாரண்ட்லாம் போனோம்னா நம்ம ஃபுல்கா சப்பாத்தி ஒரு வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த போனா கோஷ் ஆர்டர் பண்ணுவாங்க. கிட்ஸ் எங்கள் வீட்டிலலாம் அதான் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் நம்ம எப்படி மட்டன் ஃப்ரைலாம் பண்ணுறோம் அந்த மாதிரி டெல்லி லக்னோ அங்கெல்லாம் இந்த பூனா கோஷுங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. ஸோ அதுதாங்க எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ பார்க்கலாங்க அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, மட்டன் 1 கிலோ மட்டன் வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகப்படியாக தேவைப்படும். ஒரு 5 வெங்காயம் வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, 2 பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு 4-5 லவங்கம், அப்புறம் மிளகு சீரகம், ஒரு 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், இந்த கேவ்ரா வாட்டர் அப்படின்னுங்க. இது ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இந்த டிஷ்க்கு இதுதான் அந்த அந்த டிஷ்ஷோட ஃப்ளேவர் நல்லா எலிவேட் பண்ணும் இது. ஸோ இது வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கர்ட். இவ்வளோதாங்க இதை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான விஷயம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஏற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எல் ஆயில், கடலை எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த டிஷ்க்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்த நெய் தான் யூஸ் பண்ணணும், நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த பிரிஞ்சியில் பட்டை லவங்கம் இது போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். ஓகேங்க. இந்த வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி நீட்ட வாக்கில். இதில் பாதி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக அதை அப்படியே ஃப்ரை பண்ணலாம். ப்ரௌனாக வர அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாங்க. அப்போ தான் அந்த மட்டன் குக் ஆகும்போது அதோட நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த வெங்காயம் ப்ரௌனாக ஆகும்போது கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகும். அப்புறங்க இங்கே பாருங்கள், இந்த ஜுவல்லரி குவீன்ஸ் எம்போரியம்லேருந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்கங்க. ஸோ ப்ரிட்டி இல்லையா? அந்த சஃபயர் அந்த ரூபி ஸ்டோன்ஸ்லாம் வச்சு அட்டகாசமாக இல்லை. இவங்ககிட்ட நான் நிறைய ஷாப் பண்ணியிருக்கேங்க. பெரிய பெரிய லாக்கெட்ஸு, அதில் அந்த கண்டியில் அந்த லாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய நான் வாங்கியிருக்கேன். ஸோ அவங்களோட டீட்டெயில் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், யூ வில் ரியலி லைக் இட். ஆன்டிக்ஸ் மாதிரிலாம் அப்படி ஒரு ரியலாக அவங்க வச்சுருப்பாங்க. ட்ரை பண்ணுங்கள். ரைட், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு இருக்குங்க. கொஞ்சம் ப்ரௌன் வந்தோடனே நம்ம மட்டன் ஆட் பண்ணி இது எவ்வளோ வதக்கினாலும் அவ்வளோ டேஸ்ட்டு. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய நம்ம அந்த மீதி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஆனியன்ஸையும் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படி ஃப்ரை பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷங்க இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ சால்ட் போட்டுக்கலாம். இதோட நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு,
ஆக்சுவலி இது குட்டி ஸ்பூன் இல்லையா, 2 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள். அதே மாதிரி குட்டி ஸ்பூனு, இதுவும் வந்து 2 ஸ்பூன் தான் நான் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் போட்டு இது அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் வதக்கணுங்க. ஒரு 5 to 7 minutes கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலே வதக்கலாம். அப்படியே வதங்கட்டும் கொஞ்ச நேரம். ஒரு 7 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொஞ்சம் வதக்கி இருக்குங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம தனியாக கடைசியாக சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபினிஷ் பண்ணி நம்ம எடுக்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஒரு 1/2 கப்பு போல் விட்டுக்கலாம். மூடிடலாங்க. ஒரு 4 விசில் போருங்க. கொஞ்சம் ரொம்ப வேகக்கூடாது. ஒரு 80% வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு மிளகு சீரகம் ஒரு 4 ஏலக்காங்க வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிஷ்க்குங்க மிளகு சீரகம் அந்த ஒரு ஏலக்காய் தாங்க இந்த நல்ல ஒரு மனம் வரும். இந்த நார்த் இந்தியன் டிஷ்லாம் மோஸ்ட்லி வந்து அவங்க அந்த ஃப்ளேவர் வர மாதிரி பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஜஸ்ட் 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் மிளகு போதும். அவ்வளோதாங்க. இதை நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். விசில் வந்துருச்சுங்க. 2 குக்கர் வச்சுமே இப்போ மாற்றி இருக்குன்னு நினைக்காதீங்க. அதில் கொஞ்சம் விசில் சரியாக வரல. ஸோ இதுதான் மாற்றி போட்டேன். 4 விசில் வந்தாச்சு. இது வந்து கொஞ்சம் திக்கன் ஆகணுங்க. அதுதான் கொஞ்சம் திக்கன் ஆகணும். உப்பு பார்த்துக்கலாமா? சூப்பராக இருக்குங்க. இப்போ மசாலா இதுக்கு மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, அது வந்து ஒரு குட்டி ஸ்பூன், இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம ஒரு 50 கிராம்ஸ் போல கர்டுங்க இதில் போட்டு அப்புறங்க கேவரா வாட்டருங்க ஒரு 1/2 ஸ்பூன் போல ஒரு ஃப்ளேவருக்கு அது போட்டு இந்த கேவரா நார்த் இந்தியன் பிரியாணிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேவரா வாட்டர் போடுவாங்க. அதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கும். இது அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஸ்மெல்லிங் ஸோ குட் தெரியுமா?
அவ்வளோதாங்க முடிஞ்சது. சூப்பர் இல்லைங்க. இதை வந்து ரைஸோட, சப்பாத்தி, பராத்தாஸ், நான் இதோடெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த கிரேவி போகிறோங்க நமக்கு. இதை சூப்பரில் இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்கு பாருங்க. பிரமாதமாக போனா கோஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பண்ணாங்க. ஆஹா, சூப்பரான ஸ்மெல், ரொம்ப நல்லா இருக்குங்க. வாவ், ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க டேஸ்ட்டு. வெரி நைஸ். இந்த கேப்ரா வாட்டர்லாம் நம்ம யூஸ்வலாக சமையலில் போட மாட்டோம்ல, வித்தியாசமாக இருக்குது அந்த டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா நம்ம கடையில் வாங்க வேண்டியது வந்து அந்த கேவ்ரா வாட்டர் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் தான். சரிங்களாங்க? இந்த பூனா கோஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, see you, bye bye.